பாக்கியாவுக்கு வில்லன் கோபி அப்படின்ற கான்செப்ட் போயிட்டு, இப்போ பாக்கியாவுக்கு வில்லன் வந்துட்டு அந்த பார் கடை ஓனரு, நம்ம கோபிக்கு வில்லன் வந்துட்டு ராதிகாவோட அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கட்டுக்கு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட் வந்துட்டு பார் திறந்ததுக்கு அப்புறமா அங்கே உள்ள ஆட்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே சாப்பிட வர்றாங்க. இங்கே சாப்பிட வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு பரிமாறுறாங்க. ஸோ வந்த இடத்துல வந்துட்டு வெரைட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு வந்துட்டு சொல்லி கேட்கவும் செல்வி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. பாக்கியாவும் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு சில கஸ்டமர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. சிகரெட் அந்த மாதிரி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாக்கியா வந்துட்டு எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வந்து நாங்கள் கிளம்புறோம், எல்லோரும் வந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு பாக்கியா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வருத்தமாயிடுறாங்க. என்னடா வந்துட்டு பக்கத்தில் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு நமக்கு வர்ற கஸ்டமர் வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப காரசாரமாக வந்துட்டு சாப்பாடு கேட்குறாங்க, நிறைய வெரைட்டி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படா ரெடி பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல வந்துட்டு பழனிசாமி வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுத்து அவர் வந்துட்டு சமைச்சு எல்லாரையும் வந்துட்டு சாப்பாடு என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாமே வந்துட்டு கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார் ஓனர்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன ஆட்களுக்கு மேடம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்கள் வந்துட்டு வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன மேடம் பக்கத்தில் வந்துட்டு பார் வந்திருக்கு, உங்களுக்கு வருமானத்தை வந்துட்டு கூட்டி வந்துட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் நினைக்காம, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இனிமேல் வந்துட்டு அதிகமாக வர போகிறாங்க, எங்கள் கடையை வச்சு உங்களுக்கு தான் லாபம் இருக்குது இனிமேல், அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசுலாம் என்கிட்ட கட்டிகிட்டு இருக்கீங்க, எனக்கு நன்றி சொல்லுவீங்கன்னு கூப்பிடுவீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசுலாம் வந்துட்டு கேட்குறீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார். பாக்கி வந்துட்டு சம்பசா கேட்குறாங்க. என்னடா வந்துட்டு சமைச்சு போட்டதுக்கு வந்துட்டு காசு கட்ட அப்படின்னா இவங்க ரொம்ப பேசுகிறாங்களே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழனிசாமி வந்துட்டு எப்பவுமே வந்து கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ஒரு தெம்பு இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கன்பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி